இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு என்னோட வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து ஃபோட்டோஷாப்பில் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் மேனுவலாக எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோவை தான் நம்ம பாஸ்போர்ட்டை வந்து கிராப் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து பிகினர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் அப்புறம் லைக் பட்டன்லாம் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் CS3 வந்து ஃபோட்டோஷாப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் சிசியில் கூட இதை ட்ரை பண்ணலாம். நான் வந்து CS3 தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அதோட கார்னர்னால் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோட்டோஷாப்பில் இந்த மூலையில் இருக்கும். அதில் வந்து நியூ அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு கீழே ஓப்பன் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம வந்து ஓப்பன் கொடுக்க போகிறோம். ஸோ அதோட ஷார்ட்கட் வந்து Ctrl+O கீபோர்டில். ஸோ இப்போ ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம 2 படம் இருக்குது. இதில் வந்து அஜித் படம் ஆல்ரெடி பாஸ்போர்ட் மாதிரியே இருக்குது. அதனால் சூர்யா படத்தை வந்து நம்ம எடுத்து கிராப் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து படம் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த படத்தை தான் நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பார்த்து நம்ம கிராப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். இங்கே மேலே ஃபைலுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து எடிட் பண்ணுறது, லேயர், இமேஜ், செலக்டட், ஃபில்டர், அனலைஸ் நிறையா இருக்குது. இது மாதிரி இதெல்லாமே எடிட்டிங் ஆப்ஷன் தான். இந்த எடிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. கலர் செட்டிங்ஸ் இருக்குது, கீபோர்ட் ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் கீபோர்டில் இருக்க ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் மாற்றி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேனுவலாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம இமேஜுக்குள்ளே போய் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் தான் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா லெவல்ஸ், ஆட்டோ கான்ட்ரா, கேர்வு, கலர் பேலன்ஸுன்னு நிறையா இருக்குது. இப்போ நம்ம கலர் பேலன்ஸை செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் இருக்குது. எல்லோ, மெஜந்தா, சயான், ப்ளூ, ரெட்டு, க்ரீன் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம எந்த கலர் வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த படம் நார்மலாகவே நல்லா இருக்குன்றனால நான் வந்து கலர்லாம் செலக்ட் பண்ணல. ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி நம்ம இமேஜுக்குள்ளே போய் திரும்பவும் வந்து கர்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர் பிரைட்டும் கான்ட்ராஸ்ட்டும் மட்டும் வைக்கிறது. அதை மட்டும் நான் லைட்டாக அதை வச்சுக்கிறேன் இந்த படத்துக்கு. ஸோ இப்படி தான் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது கீழே பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் ஏறும். இது சென்டர் பாயிண்ட்டில் டிக் பண்ணி மேலே ஏற்றுனீங்க அப்படின்னா பிரைட் ஏறும். ஸோ இந்த படத்துக்கு நான் பிரைட்டும் கான்ட்ராஸ்ட்டும் மட்டும் லைட்டாக வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த படம் வந்து கிராப்பிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிராப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டூல் பாக்ஸ் பிஎஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து C. அதை டிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கட்டம் வரும். ஸோ அந்த கட்டத்தை வச்சு தான் நம்ம இப்போ கிராப் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வித்து, ஹைட்டு, ரிசல்யூஷன் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இருக்கும் வித்து, ஹைட்டு, ரிசல்யூஷனு. அதை வந்து நம்ம டைப் பண்ணணும். 3.5 cm அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். அதுக்கடுத்து ஹைட்டை வந்து 4.5 cm அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ இப்போ அதை டைப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இதை டைப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்காக இது நான் மேனுவலாக சொல்கிறேன் நான். ஸோ 3.5, 4.5 cm அப்படின்னு வைக்கணும். ஸோ 4 cm வச்சாச்சு. ரிசல்யூஷன் வந்து 300 இருக்கணும். நான் 300 வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த படத்தை வந்து கிராப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பிக்சல் சிஎம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் ரெடியாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ இதோட கார்னரில் வச்சு நான் லைட்டாக இதை கிராப் பண்ணுறேன். ஸோ பாஸ்போர்ட்டுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா உங்களோட ஷர்ட் பாக்கெட் வரையும் தான் இதை நம்ம கிராப் பண்ணணும். அப்போ தான் பாஸ்போர்ட்டுக்கு சரியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சைஸ் வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. நான் பாக்கெட் வரையும் வைக்கிறேன். ஸோ இந்த அளவில் வச்சோம்னா ஃபோட்டோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஃபேஸ் போல்டாக வேணும்னாலும் நீங்கள் இதை ஜூம் பண்ணி நீங்கள் அதே மாதிரி வச்சுக்கலாம் கிராப் பண்ணி. ஸோ இப்போ இதை கிராப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து 8 பாஸ்போர்ட்டாக ஒரு ஷீட்டில் வந்து 6x4 மேக்ஸி பிரிண்ட் ஷீட்டில் வந்து எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபைல் அப்படின்றத ஓப்பன் பண்ணி நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட ஷார்ட்கட் வந்து Ctrl+N. அதை ஓப்பன் கொடுக்குறோம். அதை கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நேம் அன்டைட்டில் இருக்குது. அதை நான் பாஸ்போர்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஸோ கீழே வந்து வித்து, ஹைட்டு, ரிசல்யூஷனு, கலர் மோடு,
பேக்ரவுண்டு, கான்ட்ரண்ட்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதை வந்து நம்ம வித்து வந்து 6லையும் இதில் நான் என்ன வச்சுருக்கனோ அதே மாதிரியே நீங்களும் வச்சுக்கோங்க. வித்து 6 அண்ட் இன்ச்சஸில் வச்சுருக்கேன், ஹைட் 4 அண்ட் இன்ச்சஸில் வச்சுருக்கேன், ரெசல்யூஷன் 300ல் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளெயின் ஒயிட் டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த மேக்ஸி சீட்டு. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த பாஸ்போர்ட்டை இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ உங்கள் மவுஸ்லேருந்து அந்த சூர்யா அந்த பாஸ்போர்ட் சைஸ் படத்தை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் வைக்கலாம். ஸோ அந்த மேக்ஸிக்குள்ளே வச்சோன்னே இந்த அளவு தான் இருக்கும் நம்ம கிராப் பண்ணனால. ஸோ இதை வந்து நம்ம 4 பாஸ்போர்ட்டாக எடுக்க போகிறோம் டூப்ளிகேட்டாக வச்சு. இதை வச்சு ஸோ இதோட கார்னரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை 4 டூப்ளிகேட் எடுக்கணும். அந்த டூப்ளிகேட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா F7 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் கீபோர்டில். அதை டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேபில் ஃபஸ்ட்டு லேயர் 1 பேக்ரவுண்ட் அப்படின்னு 2 இருக்கா. அந்த லேயர் 1ங்கிறது தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்னு ஆப்ஷன் வரும். நிறைய ஆப்ஷனுங்கள்லாம் வரும். அதில் வந்து நம்ம டூப்ளிகேட் கொடுக்கணும். ஸோ 3ஆவதாக இருக்க டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த படம் இன்னொரு காப்பி எடுத்துரும். ஸோ அது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும். அதனால் உங்களுக்கு இது ஒன்று மட்டும் இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்ம இன்னொரு டூப்ளிகேட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ வந்துருச்சுங்களா. நகர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இன்னும் மறுபடியும் நம்ம டூப்ளிகேட் எடுப்போம். நமக்கு 4 ஃபோட்டோ வேணும். அதனால் நம்ம இன்னும் 2 டூப்ளிகேட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ 4 ஃபோட்டோ டூப்ளிகேட் எடுத்தாச்சு. அதை லைனாக அடுக்கிட்டு அதை வந்து லிங்க் பண்ணணும். ஸோ இந்த 4 படத்தையும் லிங்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு படமாக கண்ட்ரோல் பிடிச்சி ஒரு லேயராக செலக்ட் பண்ணோன்னா அப்படி மொத்தமாக செலக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் கீழே செயின் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், லிங்க் அப்படின்னு போட்டிருக்கும். அந்த லிங்க்கை டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செயின் ஆப்ஷன் வந்துடும். உங்களுக்கு படத்தை வந்து மூவ் பண்ண முடியாது, ஜாயிண்ட் ஆயிரும் எல்லா படமும் ஒன்றாவே. ஸோ இப்போ இதை ஆல்ட்டை பிடிச்சி அப்படியே நம்ம கீழே இழுத்தோம் அப்படின்னா திரும்ப ஒரு டூப்ளிகேட் இந்த 4 படத்தில் வந்து இன்னொரு டூப்ளிகேட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு 4 படமும் லேயரில் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம 4 படம் டூப்ளிகேட் எடுத்திருக்கோம். அந்த 4ஐயும் ஃபஸ்ட்டு இருந்த 4ஐயும் நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ அதே மாதிரி கண்ட்ரோலில் பிடிச்சி ஒரு படமாக நீங்கள் மவுஸில் டிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த செயின் லாக் அந்த ஜாயிண்ட் போட போகிறோம். ஸோ போட்டாச்சு. இப்போ 4 படத்தையும் மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4 படத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறோம், அதாவது பார்டர். ஸோ பாஸ்போர்ட் சைஸில் வந்து பார்டர் வந்து சின்னதாக தான் கொடுக்க முடியும். அப்போ தான் அது பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்டர் கொடுக்க போகிறோம். படத்தை ரைட் கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃப்எக்ஸ்னு போட்டிருக்கும். அதை டிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு புது டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். லேயர் ஸ்டைல் அப்படின்னு ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கடைசியாக. அதை டிக் மார்க் பண்ணிவிட்டு பொசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து அவுட் சைடில் இருக்கும், அதை வந்து நம்ம இன்சைடுக்கு மாற்றணும். ஸோ இதான் அந்த டேபு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த அவுட் சைடில் இருக்கிறத வந்து நீங்கள் இன்சைடுக்கு மாற்றணும். மாற்றிட்டு சைஸ் அதுக்கு மேலே இருக்கும் பாருங்கள், அது வந்து 3ல் தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ரெட் கலரில் அந்த ஃபோட்டோவை சுற்றி ஒரு பார்டர் வருதுன்னு தெரியுது உங்களுக்கு. அந்த ரெட் கலரையும் வந்து நம்ம பிளாக்காக மாற்றணும். ஸோ அந்த ரெட் கலர் மேலே டிக் பண்ணோம் அப்படின்னா கலர் டேப் ஓப்பன் ஆகும். இதை வந்து நம்ம பிளாக்காக மாற்றிட்டு அதை வந்து 3ல் வைக்கணும். அது நீங்கள் எவ்வளோ வேணால் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். பாஸ்போர்ட்டுக்கு 3 தான் வைக்கணும், அதனால் நான் 3 வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த டேப்பில் இதுக்கு மேலே வேறு எதுவும் பண்ண வேணாம். பொசிஷன் வந்து இன்சைடில் வச்சுக்கோங்க, சைஸ் வந்து 3ல் வச்சுக்கோங்க, கலர் வந்து பிளாக்கில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ஓகே கொடுத்துட்றோம். வேறு ஒன்றும் பண்ண வேணாம் நம்ம இதில். ஜஸ்ட் அவ்வளோதான். இந்த டேப்பில் வேலை முடிஞ்சுது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா படத்துக்கும் செலக்ட் பண்ணி வைக்க போகிறோம். 8 படத்துக்கும். இந்த ஒரு படத்துக்கு பார்த்ததை 8 படத்துக்கும் நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரோக்கை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி மெத்தடு தான். செலக்ட் பண்ணி நம்ம இந்த ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரோக் எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ 8 படத்துக்கும் ஸ்ட்ரோக்கு கொடுத்தாச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஸ்ட்ரோக் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை பிரிண்ட் அவுட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெடி. இது நம்ம ஜஸ்ட்டு வந்து பிரிண்ட்டு அப்படின்ற ஆப்ஷனில் போய் நம்ம பிரிண்ட்டு கொடுத்தோன்னா போதும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பாஸ்போர்ட்டுக்கான வேலை. ஸோ இதை மேனுவலாக பண்ணுறதுக்கு இது இந்த வீடியோ. இது வந்து நிறையா வந்து ஆக்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பாஸ்போர்ட்டாகவே உங்களுக்கு கிராப் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு இது நீங்கள் மேனுவலாக லேப்டாப்பில் அல்லது உங்கள் பேசிக் தெரியணும் அப்படின்றதுக்காக தான், பிகினர்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்ருங்க. நான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துடும். ஸோ பெல் ஐக்கானை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.